நம்ம வந்து பாமகவில் நம்ம சேர்கிறதுக்கான விருப்பம் நம்மளுக்கு கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஜாதி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மோஸ்ட்லி நல்லது. அவங்க ஜாதி அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க அதை வச்சு தான் ரன் பண்ணுறாங்கன்ற மாதிரி அர்த்தம், அவ்வளோதான். உங்கள் அம்மா தோசை சுடுவாங்களே. உங்கள் அம்மா நல்லா தோசை சுடுறாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. எங்கள் அம்மா தான் நல்லா தோசை சுடுவாங்கன்னு சொல்கிறது தப்பு. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாங்க, உங்கள் வீட்டில் என்ன இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கறது தப்பு. அவள் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஜாதியை பார்த்தா பண்ணிக்கிறாங்க, நல்லா இல்லை. அதில் பிறந்த குழந்தைங்க நான் கெட்டால் போகுது. சாதி பெருமை பேசுகிற ஆள்கள்லாம் ஒழியணும். முதல்ல சாதி பெருமை பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள வளர்த்துறதுக்காக சாதியை பின்பலம் வச்சுக்கிறாங்க. ஒன்றாவதுலேயே சொல்லி கொடுக்குறான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு, அதை கூட இன்னும் புரிஞ்சிக்காதக்கிறாங்க இன்னும். அப்போ நம்ம என்னத்த சொல்கிறது சொல்லு? இப்போ யார் வந்து முதல்ல வந்து சம்பாதிக்கிறது, யார் வந்து செட்டில் ஆகுது, இதுதான். சாதியோ மக்கள் நலனோ எதுவுமே கிடையாது ப்ரோ. திருந்தாத ஜென்மங்களுக்கு இது இந்த பாயிண்ட் கிடையாது. திருந்தாதவங்க திருந்தாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ நாள் வேணால் அவங்க பேசிகிட்டே இருக்கலாமே தவிர நம்ம கொண்டு வந்துட்டா அவங்க பேசுகிறது அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிடுவாங்கல்ல. அவங்க பேசுகிறாங்களேன்றதுக்காக நம்ம அந்த காஸ்ட்டை ஒழிக்காமல் இருக்கக்கூடாது. நாங்கள் கூட தான் இந்த சைதாப்பட்டியில் 3 தலைமுறை ஆண்டுட்டோம். எங்களுக்கு ஊடுக்குதா உட்காரத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்ட பரம்பரைனா பணம் உங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை வச்சு நான் ஆண்டுன்னு இருப்பீங்க. நான் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கவங்க தான் சொந்தக்காரங்க, அந்த இடத்துல இருக்கவங்க தான் ஜாதி ஜனம். நான் இப்போ நாங்கள் கண்ணினாரில் போய் வாடகையில் இருக்கா, இப்போ அந்த ஜனம் தான் எனக்கு சொந்தக்காரங்க. நான் செத்தாலும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. இப்போ ஜாதிக்காரங்களை வந்து பார்க்க போகிறாங்க. ஓட்டு வந்து நான் ஒரு கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுறான், ஒரு ஜாதிக்காரன் ஓட்டு போடுறான், எல்லா ஜாதிக்காரன் தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு ஜாதியை பின்பலமாக யார் ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் வளர்கிறாங்க. அவங்களோட உள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அவங்க கேஸ்ட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? அவங்க கேஸ்ட் பீப்புளுக்கு கூட அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரௌண்டிங்ஸ், அவங்க ஃபேமிலி, அவங்கள மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க பீப்புளுக்கு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. சாதிங்கிறது ஒரு ஓட்டு வங்கி. நம்மள்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் எண்ணிக்கடங்காத சாதிகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை வச்சு இன்னொரு பெரிய கட்சிகள்கிட்ட வந்து விற்கிறது. இப்போ நம்ம எங்கன்னா ஒரு பசின்னு உக்காந்தோம், வேறு ஜாதிக்காரன் தான் தண்ணி கொடுப்பான். அந்த நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் ஐயோ அந்த ஜாதிக்காரன் கையால் நான் வாங்கி குடிக்க மாட்டேன்னா சொல்லுவாங்களா? ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 டிகேட்ஸ், அதாவது ஒரு 30 வருஷமாக வந்து இந்த சாதியை சொல்லியே வந்து ஒரு அமைப்பு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறையா கட்சிகள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த சாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து போய் சேருதா, அவங்க உண்மையிலேயே அவங்களுக்காக தான் வந்து உழைக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் வந்து போராடுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஜாதியெல்லாம் பணம் இருந்தால் தான் ஜாதி, பணம் இல்லைன்னா பணத்துக்கு சமம். டிமானிட்டைசேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரே நாளில் முடிச்சிட்டாப்புல இல்லை நம்மளால், யார் நம்ம பிரதமர். அது ஜாதிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. இது இந்த ஜாதி வேணும், இந்த ஜாதிக்காரங்களோட தான் பேசணும் அப்படின்னு அவங்க இருக்கிற மட்டும் இருக்கும். அவங்க மனசு மாறினா எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சாதி பெருமை தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி, நல்ல ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்க. இல்லை தேவையில்லை. எதனால் தேவையில்லை? ஃபஸ்ட்டு சாதியே தேவையில்லை, அப்புறம் சாதி பெருமைன்றது ஒன்றுமே கிடையாது. அதுவும் கண்டிப்பாக தேவையில்லை என்ன கேட்டால். ஏன்னா சாதினால் நிறைய பெரிய பிளவுகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே இந்த தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம இந்தியாவிலே சாதி பெருமை தேவையில்லை. உங்கள் அம்மா தோசை சுடுவாங்களே. உங்கள் அம்மா நல்லா தோசை சுடுறாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. எங்கள் அம்மா தான் நல்லா தோசை சுடுவாங்கன்னு சொல்கிறது தப்பு. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாங்க, உங்கள் வீட்டில் என்ன இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறது தப்பு. சொல்கிறதுனா சொல்லலாம், பட் அதை கம்பேர் பண்ணாமல் சொல்லணுங்கிறது என்ன பொறுத்து. சாதி வந்தால் சோறு போட போகுது, சாதியே தேவையில்லை. அவள் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஜாதியை பார்த்தா பண்ணிக்கிறாங்க, நல்லா இல்லை. அதில் பிறந்த குழந்தைங்க நான் கெட்டால் போகுது. அதெல்லாம் ஜாதி கிடையாது. அவங்கவுங்க கையை வச்சு சாப்பிட்றவங்க ஜாதியை பற்றியே நினைக்கக்கூடாது. பணம் இருந்து கொழுத்து போய் உக்காந்து இருக்காங்க பாரு, அவங்க தான் ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சாதி பெருமை பேசுகிற ஆள்கள்லாம் ஒழியணும். முதல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதி பெருமை பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள வளர்த்துறதுக்காக சாதியை பின்பலம் வச்சுக்கிறாங்க. அவங்கள வளர்க்குறதுக்காக தான் அந்த ஜாதியை பின்பலமாக பின்னாடி கூட்டிகிட்டு வராங்க. மக்கள் ஏமாற வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது இருக்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்க மாட்டேங்குது. ஸ்டில் ஒரு லீடராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும். நம்ம சாமானிய மக்களுக்கே எல்லாமே தெரியுது. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாதியை வச்சு எதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு தான் ஜாதியெல்லாம் பார்த்து இது பண்ணுறான்னு பார்த்தா இப்போ கூட அந்தமாரி தான் பார்க்குறாங்க. அதை வச்சு நிறைய ப்ராப்ளமும் வருது. சாதி எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தேவையில்லை, இந்தியாவில் தேவையில்லாத ஒன்று அது. ஜாதி இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு பாரதியாரே சொல்லியிருக்காரு. இதை வந்து மெயினாக அவாய்ட் பண்ணோம் ஜாதின்றது. ஒன்றாவதுலேயே சொல்லி கொடுக்குறான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு, அதை கூட இன்னும் புரிஞ்சிக்காதக்கிறாங்க இன்னும். அப்போ நம்ம என்னத்த சொல்கிறது சொல்லு?
அவங்க அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. எல்லாரும் ஒரே இதாக இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நானும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையிலலாம் ஜாதி பெருமையில் வாழ்ந்தவன் தான். ஆனால் நான் படித்து வெளியே வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் அதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு எனக்கு புரிஞ்சது. ஒரு மக்கள் வந்து அந்த அவங்களோட வேலையை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து அடிப்படையில் வந்து இந்த சாதியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரிவுகளாக வந்து இப்போ சாதிங்கிறது ஒரு வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும் தரக்கூடிய விஷயமா இருக்குது. நாங்கள் தான் பெரிய காஸ்ட்டு, நாங்கள் தான் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்கல்ல, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தவங்க, எங்கள் ஜாதி தான் உயர்மட்ட மக்கள்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, உயர்தட்டு மக்கள்னு நாங்கள் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா. கவர்மெண்ட் இந்த மாதிரி காஸ்ட்டுன்றதே இல்லைன்னு கொண்டு வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? எல்லா ஜாதிக்காரும் வந்து வாங்கினா தான் நம்ம வியாபாரம். நான் இந்த ஜாதிக்காரருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. இதில் 10 ரூபா நாங்கள் சம்பாதிச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஜாதி வந்து சோறு போட போகிறது இல்லை. இது தெரியாதவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது, இவ்வளோ இட ஒதுக்கீடு இருக்குது, நீங்கள் வாங்க மேலே வாங்க வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கொண்டு போனோம்னா அந்த சாதிங்கிறதே கிடையாமல் இல்லாமல் போயிடும். எல்லாத்துக்குமே வந்து சரிக்கு சமமான படிப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சாதியே இல்லாமல் கூட ஆகிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோ ஒரு படிப்பு சொல்லித்தர விஷயமா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து சாதி யார் வந்து நான் வந்து உன் சாதியாக உனக்கு நான் சீட்டு தந்துடுறேன் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஜாதியில் உன் புள்ள போய் இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்ன ஜாதி வருவீங்க? அந்த ஜாதியை பார்க்கணும். ஜாதி வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 5 பசங்க இருக்கான், 5 பசங்க ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணுவது, அப்போ அவங்க எந்த ஜாதியை வச்சுக்குவாங்க? எல்லாத்தையும் தான் கொண்டாடணும். அப்போவே சொல்லிட்டு போல இந்திய நாடு என் நாடுன்னு எல்லோரும் ஒன்றுன்னு அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். சும்மா ஜாதி வந்து சோறு போட போகிறது கிடையாது. இப்போ நம்ம எங்கன்னா ஒரு பசின்னு உக்காந்தோம், வேறு ஜாதிக்காரன் தான் தண்ணி கொடுப்பான். அந்த நேரத்தில் சாவு நேரத்தில் ஐயோ அந்த ஜாதிக்காரன் கையால் நான் வாங்கி குடிக்க மாட்டேன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தவிச்ச வாய்க்கு எந்த இடத்துல தண்ணி கொடுத்தாலும் வாங்கி குடிக்க போகிறோம். இந்த ஜாதிக்காரன் தான் தண்ணி ஊற்றுனா தான் நான் குழைப்பேன்றதெல்லாம் கிடையாது. போகிறோம், கண்ணு தெரியாத தேசத்துக்கு எங்கன்னா வெளியூருக்கு போகிறோம், அந்த இடத்துல மயக்கட்சி வரும். யார் தண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன ஜாதி நான் கேட்குறோம். கொடுத்தவொடனே வாங்கி குடிக்கிறோம். நல்லா இருப்பா தண்ணி கொடுத்த மயக்கட்சி, அதுதான் ஜாதி. மனசாட்சி இருக்கிறது தான் ஜாதி. திருந்தாத ஜென்மங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடையாது. திருந்தாதவங்க திருந்தாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ நாள் வேணால் அவங்க பேசிகிட்டே இருக்கலாமே தவிர நம்ம கொண்டு வந்துட்டா அவங்க பேசுகிறது அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிடுவாங்கல்ல. அவங்க பேசுகிறாங்களேன்றதுக்காக நம்ம அந்த காஸ்ட்டை ஒழிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு ஜாதி கட்சியில் போயிட்டு அவங்களோட ஜாதி பெருமையை பேசுறது ஒரு பொது கட்சியில் இருந்துட்டு இது சரின்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் கூட தான் இந்த சைதாப்பட்டியில் 3 தலைமுறை ஆண்டுட்டோம். எங்களுக்கு வீடுக்குதா உட்காரத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்ட பரம்பரைனா பணம் உங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை வச்சு ஆண்டுன்னு இருப்பீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கவங்க தான் சொந்தக்காரங்க, அந்த இடத்துல இருக்கவங்க தான் ஜாதி ஜனம். இப்போ நாங்கள் கண்ணினரில் போய் வாடகையில் இருக்கோம். இப்போ அந்த ஜனம் தான் எனக்கு சொந்தக்காரங்க. நான் செத்தாலும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. இப்போ ஜாதிக்காரங்களை வந்து பார்க்க போகிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற யாருமே வந்து ஒழுங்காக இது பண்ணுறதும் இல்லை. அவங்க ஜாதி யார் அதேமாரி இருக்காங்களோன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர மற்ற ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி இப்போ பார்க்குறது வேஸ்ட். ஜாதி மதம் பார்த்தா அவங்க நிற்க முடியாது, அரசியல் இருக்க முடியாது. எல்லாம் சமூகம் தான் அவங்க இருக்க முடியும். ஓட்டு வந்து நான் ஒரு கட்சிக்காரன் தான் ஓட்டு போடுறான், ஒரு ஜாதிக்காரன் ஓட்டு போடுறான், எல்லா ஜாதிக்காரன் தான் ஓட்டு போடுறாங்க. அது சொல்ல முடியாது. தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அந்த பேஸ் அவங்களுக்கு வேணும். இப்போ அந்த சாதியில் வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்காங்கன்னா அந்த 20,000 வந்து அந்த வேட்பாளர் பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து இன்னொரு கட்சிக்கிட்ட பெரிய கட்சிகிட்ட வேலை போயிடலாம், காசு வாங்கிக்கலாம். அதனால தான் அந்த ஜாதியை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர உண்மையிலேயே இந்த மக்களுக்கு வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து எதுவுமே போய் சேராது. அவங்க வந்து என்ன தான் வந்து சும்மா பேருக்கு போராடுவாங்க, ஏன்னா நாங்கள் இந்த சங்கம் இருக்கிறோம், இந்த சாதி சங்கம் இருக்கிறோம், இந்த அமைப்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து சாதியில் வந்து யாராவது வந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நான் வந்து இந்த சாதியில் இருக்கிறவங்கள ஒரு வந்து 100 பேரை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து படிக்க வச்சுருக்கேன், வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கேன்னா இல்லை. ஒரு ஜாதியை பின்பலமாக யார் ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் வளர்கிறாங்க. அவங்க வளர்கிறதுக்காக ஜாதியை பின்னாலேருந்து கூட்டிகிட்டு வராங்க, அவ்வளோதான். கூட்டிகிட்டு வராமல் அவங்க அந்த ஜாதிக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எந்த ஜாதி தலைவரோ அல்லது எந்த ஆளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல கீழ்மட்டத்திலேருந்து பெரிய ஆளாக ஆகிடுறாங்க, பணக்காரனா. பெரிய ஆள்னா நான் சொல்கிறது மற்ற இதில் இல்லை, பணக்காரனாக ஆகிடுறாங்க. கீழே இருக்கிறான் அப்படி தானே இருக்கிறான். அவங்களுக்கு இவங்க செஞ்சாங்கன்னா அது நல்லது. என் ஜாதிக்காரனுக்கு நான் செய்கிறேன்,
அதாவது படிக்காதவங்களுக்கு படிக்க வைக்கிறேன், செய்யாதவங்களுக்கு செய்கிறேன், நல்ல வளர்ச்சியடைய வைக்கிறேன் அப்படின்னு அவங்க செஞ்சாங்கன்னா அது கொஞ்சம் நியாயம் இருக்குது. அதெல்லாம் செய்கிறதில்ல. மக்கள் ஏமாந்த மக்கள்கிட்ட இருந்து இவங்க தான் வாங்கி பின்பலத்தில் ஒரு பெரிய இது வச்சுக்கிட்டு செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களோட உள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அவங்க கேஸ்ட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? அவங்க கேஸ்ட் பீப்புளுக்கு கூட அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரௌண்டிங்ஸ், அவங்க ஃபேமிலி, அவங்கள மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க பீப்புளுக்கு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் அந்த காஸ்ட்டு? நம்மளே பட்ட ஆளுங்க தான் கஷ்டப்படணுமே தவிர அவங்க கஷ்டப்பட போகிறதில்ல. ஃபேமிலி எல்லாமே பாதிக்கும். இந்த ஜாதியால் அவ்வளோ பேர் இன்றைக்கி எவ்வளோ குடும்பம் இன்றைக்கி எப்படி போயிருக்குன்னே தெரில. அப்படிங்க சொல்ல அது வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், நமக்கு வேஸ்ட். ஜாதி கட்சி இருக்கிறதுனால தான் அவங்களோட வாழ்க்கைலாம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. பொது கட்சியில் இருக்கோம், பொது வாழ்வில் இருப்போம், நம்ம ஒரு இதில் இருக்கோம். நம்ம வந்து வன்னியர், நம்ம வந்து பாமக நம்ம சேர்கிறதுக்கான விருப்பம் நம்மளுக்கு கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஜாதி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மோஸ்ட்லி நல்லது. அவங்க ஜாதி அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க அதை வச்சு தான் ரன் பண்ணுறாங்கன்ற மாதிரி அர்த்தம், அவ்வளோதான். சாதிங்கிறது ஒரு ஓட்டு வங்கி. நம்மள்ட்ட வந்து தமிழ்நாட்டில் எண்ணிக்கடங்காத சாதிகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை வச்சு இன்னொரு பெரிய கட்சிகள்கிட்ட வந்து விற்கிறது. சரத்குமார் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு, சமத்துவ கட்சின்னு சொல்லிட்டு. அவர் டபக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி முன்னாடி போய் சேர்ந்துட்டார். ஒன்றும் எதுவுமே கேட்கல. இதுக்கு எனக்கு வந்து நான் கனவுல வந்துச்சு, நான் வந்து சேர்ந்துட்டேன், இந்த மாதிரி அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் அவருக்காக வந்து எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் அவர்லாம் ஒரு சாதிகள் நிறையா பேர் இருந்திருப்பாங்க, அது கண்டுக்கவே இல்லை. அதுதான் இப்படி தான் இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் வந்து முதல்ல வந்து சம்பாதிக்கிறது, யார் வந்து செட்டில் ஆகுறது, இதுதான். சாதியோ மக்கள் நலனோ எதுவுமே கிடையாது ப்ரோ. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சாதிகள் இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த சாதிலாம் அழியணும்னா என்ன பண்ணால் அழியும்னு நினைக்கிறேன்? இது இந்த ஜாதி வேணும், இந்த ஜாதிக்காரங்க கூட தான் பேசணும் அப்படின்னு அவங்க இருக்கிற மட்டும் இருக்கும். அவங்களாம் அவங்க மனசு மாறினா எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். நம்ம ஜாதி ஒழிக்கணும் நம்ம அவங்க வாயிலே பேசிகிட்டு இருந்தோம்னா அதை பற்றி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜாதி அழிகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகும். அழியணும்னா எல்லாருக்கும் கல்வி இருக்கணும். கல்வி இருந்து அந்த அறிவை பயன்படுத்தினாங்கன்னா, கல்வி அறிவை பயன்படுத்தினாங்கன்னா, அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஒரு கட்டுக்குள்ளே போய் முடங்கிறாங்க இல்லையா, அப்படி முடங்காமல் கல்வி அறிவினால் வெளியே வந்தாங்கன்னா, வெளியில் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கேயே அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. அதாவது ஸ்கூலு காலேஜு அங்கே எல்லாமே இப்போ வந்து ஒழிஞ்சிட்டு வருது. இன்னும் சில கிராமங்களில் சில ஒரு கீழ்மட்ட இடத்துல இன்னும் ஜாதி ஸ்கூல்லே இருக்குது. அது வளர்னா நல்ல கல்வி இருக்கணும். நல்ல கல்வி இருந்தால் ஆட்டோமேட்டிக், சமக்கல்வி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒழிஞ்சிடும். ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 டிகேட்ஸ், அதாவது ஒரு 30 வருஷமாக வந்து இந்த சாதியை சொல்லியே வந்து ஒரு அமைப்பு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறையா கட்சிகள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த சாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து போய் சேருதா, அவங்க உண்மையிலே அவங்களுக்காக தான் வந்து உழைக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் வந்து போராடுறாங்களா அப்படிங்கிறதே கிடையாது. அது வந்து கேள்விக்குறி தான். நம்ம வந்து சர்வேயோ ரிப்போர்ட்டோ வந்து எடுத்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு அன்றாடம் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழியாலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த சாதி சம்மந்தப்பட்டவங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சாதின்றது வேஸ்ட்டு தான். எல்லாருமே முன்னுக்கு வரலாம், எல்லாத்துக்கும் எல்லாமும் வேணும் அப்படின்னு உண்மையான கவர்மெண்ட் இது மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். 100% யார் ஒரு மேல்மட்ட கல்விக்கு போகிறாங்களோ அவங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவன் வளர்ந்துடுறான். அவனுடைய கல்வியால், அவனுடைய உழைப்பால், அவனுடைய இதில் வளர்ந்தானா எனக்கு ஒரு பின்பலம் தேவை இருக்காது. கவர்மெண்ட் தான் அதுக்கு ஒரு சட்டமே கொண்டுட்டு வரணுங்க. மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. அதை இன்னும் வந்து ஒரு மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த மணிப்பூர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஜாதி வன்முறை கொஞ்சம் அடங்கலாம். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறது அந்த சைடு, நார்த் சைடு தான். என்னப்பட்ட ஆள் வந்தாச்சுன்னா ஒளியண்ணா அது யாராவது வருவாங்க, பசங்க நல்லா சூப்பர் பசங்களாம் வருவாங்க, இருக்காங்க நிறைய பேர். அவங்க யாராவது வந்தாச்சுன்னா கட்டாயம் ஒளியும். ஜாதிங்கிறது அது தேவை. ஏன்னா வந்து நான் வந்து போயிட்டு நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் போயிட்டு நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நான் உனக்கு ஒரு காசு கொடுக்குறேன்னா அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஜாதியை பேஸ் பண்ணி. அந்த மாதிரி கூட்டத்தை நிறைய ஒதுங்க வச்சுட்டாவே ஜெயிச்சிடுவாங்க. அதுதான் அந்த ஜாதி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எல்லாம் ஒரே ஜாதி, ஏன்னா எல்லாம் ஒரே ரத்தம் தானே, அப்புறம் என்ன. டிமானிட்டைசேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரே நாளில் முடிச்சிட்டாப்புல இல்லை நம்மளால், யார் நம்ம பிரதமர். அது ஜாதிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. இது என்ன இருக்குது, ஏன்னா இப்போ தான் கலப்பு திருமணம் எல்லாரும் பண்ணுறாங்க, அது வேறு. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், ஏன்னா இதை வச்சு தான் அரசியல் முக்கால்வாசி பண்ணுறாங்க, அதனால தான் ஒழிக்க முடியல அவங்களால. யாராவது வந்து நல்லா சூப்பராக ஒழிக்கணும், ஒழிச்சா நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஜாதிங்கிறதே சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரே ஜாதியாக இருக்கணும் எல்லாமே, அப்போ தான் நல்லது. ஜாதியெல்லாம் பணம் இருந்தால் தான் ஜாதி, பணம் இல்லைன்னா பணத்துக்கு சமம். நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாரும் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடுக்கு சாதி பெருமை தேவையா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சீட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்.